இன்றைய திகதியில் நாங்கள் முக்கியமாக பார்க்க இருக்கின்ற விடயம், ஆகஸ்டில் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து புதிய இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது பேஸ் ரேட்டை அறிவித்திருக்கிறது. இந்த பேஸ் ரேட் எவ்வளவு முக்கியம் என்பது எல்லாருக்கும் தெரியும். இந்த பேஸ் ரேட் கடந்த ஆண்டு இதே காலப்பகுதியில் கிட்டத்தட்ட 5.25% இருந்தது. அது மெதுவாக கூடி குறைந்து அப்படியே மெதுவாக குறைந்து கொண்டு வந்து இப்பொழுது 7ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2025 4% குறைந்திருக்கிறது. இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு விடயம். பேங்க் ஆஃப் இங்கிலாந்து பேஸ் ரேட் எவ்வளவு குறையுதோ அவ்வளவுக்கு நாட்டின் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கிறது என்று கருத்து. பணவீக்கம் குறையும். எனவே நாங்கள் எங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு வெற்றி உருவாகிறதுக்கான, ஒரு நல்ல நிலைமை உருவாகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் அதிகரிக்கும். இது எப்படியான இடங்கள் பெரிய அளவில் பாதிப்பை உருவாக்குமாக இருந்தால், எங்களுடைய வீடுகளுக்கு நாங்கள் எடுக்கின்ற மோர்ட்கேஜ், மற்றது பிஸ்னஸ் லோன் வணிக கடன்கள், மற்றது கார் ஃபைனான்ஸ், கார்கள் வாங்கிக்க நாங்கள் எடுக்கிற லோன், இது போன்றவற்றில் எல்லா வங்கி கடனிலும் இது ஒரு முக்கியமான இந்த செயற்பாடு முக்கியமானதாக இருக்கும். ஏனென்றால் பேங்க் ஆஃப் இங்கிலாண்டின் பேஸ் ரேட்டை வச்சு கொண்டு தான் எல்லா விடயங்களும் நிர்ணயிக்கப்படுது. எல்லா கடனுக்கு தேவையான அடிப்படை வட்டி இதில் இந்த பேங்க் ஆஃப் இங்கிலாந்து தான் நிர்வகிக்குது. ஏனென்றால் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து என்ன வட்டியை கொடுக்குதோ அதுக்கு மேலே தங்களுடைய அடிஷ்னலான எக்ஸ்ட்ரா வட்டியை பேங்குகள் சார்ஜ் பண்ணித்தான் கன்சியூமர்கிட்ட அந்த வட்டிகளை எடுத்துக்கொண்டிருக்கும். அப்போ இப்போ 4% இந்த வட்டியை குறைச்சிருக்கிறதால, 4% குறைச்சிருக்கிறதால மோர்ட்கேஜுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் பெரிய அளவில் குறையும். அதை தவிர வணிக கடன்கள், பேங்க் லோன் எல்லாத்துக்குமான இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும். அடுத்தது இந்த பணவீக்கமும் குறையும். பணத்தின் பெறுமதி அதிகரிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அதாவது டாலருக்கு நிகரானதோ அல்லது இலங்கை ரூபாவுக்கு நிகரான யூகேயின் பவுண்ட்ஸின் பெறுமதி அதிகரிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அப்போ இவைய எல்லாத்தையும் நாங்கள் கணக்கில் வச்சுக்கொண்டு யோசிச்சமா இருந்தால், இந்த காலப்பகுதியில் நீங்கள் வீடு வாங்குறதுக்கு மோர்ட்கேஜ் எடுத்தீங்களா இருந்தால் உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைவாக இருக்கும். அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைவாக இருக்கிற இந்த காலப்பகுதியில் நீங்கள் வீடுகளை வாங்கி அந்த வீட்டின் டேர்ம்ஸை, அதாவது நீங்கள் அந்த காலப்பகுதியை முடிவு செய்யலாம். இந்த காலத்திலிருந்து இவ்வளோ காலத்துக்கு நாங்கள் இதே வட்டி வீதத்தை செலுத்துகிறோம்ண்டு. இப்போ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கண்டா, இந்த இன்ட்ரெஸ்ட் குறைவாக இருக்கிற நேரத்தில் ஃபிக்ஸ் பண்ணிங்கண்டா உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு ஒன்று கிடைக்கும், குறைஞ்ச அளவில் பணத்தை செலவழிக்கிறதுக்கு, வட்டி கட்டுறதுக்கு. அப்போ எப்போவுமே இப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைகிற நேரத்தில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது நீங்கள் ஒரு பணத்தை வைப்பீடு செய்து அதில் இருந்து வருமானத்தை பெறுறதுக்கு யோசிச்சிங்களா இருந்தால், அதுக்காக நீங்கள் ஒரு பில்டிங்கையோ வீட்டையோ அல்லாட்டி தொழில் ஸ்தாபனங்களையோ விலைக்கு வாங்குறதுக்கு நீங்கள் செலவழிச்சிங்களா இருந்தால், அது இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட், பேஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் 6 கிழமைக்கு ஒரு முறை பேங்க் ஆஃப் இங்கிலாண்டால் மீள் பரிசோதனை செய்யப்பட்டு மீள் நிர்ணயிக்கப்படும். அதில் அந்த அணிச்சு எப்படி இந்த பேங்கின் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எத்தனை % வச்சிருக்க வேணுமென்ற தீர்மானத்துக்கு அவைகள் வருவினம். இந்த முறை நடந்ததும் இந்த வாக்கெடுப்பில் 2 அதிக வாக்குகளினால் வெற்றி பெற்று இது குறைப்பதற்கு ஒத்துக்கொண்டிருக்கணும். எதிர்வரும் செப்டம்பர் மாதத்தில் இன்னும் குறைவதற்கான சந்தர்ப்பம் இருக்கு என்று எதிர்வு கூறியிருக்கணும். எனவே இந்த பொருளாதார ரீதியாக இங்கிலாந்து வெற்றி பெற்றுக்கொண்டு போகுமாக இருந்தால் நிச்சயமாக இங்கிலாந்தில் வாழும் அனைவருக்கும் அதன் மூலமாக ஒரு நல்ல பயன் கிடைக்கும் என்று நம்பிக்கை இருக்குது. எனவே இந்த காலப்பகுதியை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி.